ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாம். இந்த விலாகில் தாளிப்பு வடகம் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ஒரு முட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நானும் அஷோத்தப்பாவும் டார்லிங் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு அது என்னென்னு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு வடகத்துக்கு நான் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு மிக்சியில் சும்மா ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கத்தி வச்சு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். வெந்தயத்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கை அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் அரை கிளாஸ் கடுகு, அரை கிளாஸ் சீரகம், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிற இந்த விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நான் இங்கே இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சின்னதாக இருக்குன்னா அப்படியே பிசைஞ்சிக்கலாம் நீங்கள். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்சரில் எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிற 2 பொருள் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. முதல்ல வந்து பூண்டு, அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 7 மணிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் நல்லா இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வடகம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட ஆகுது. நம்ம நைட்டு ஊற வச்ச இந்த மாதிரி மூடி போட்டு வச்ச வடகம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா வந்து அந்த ஈரப்பதத்துலேயே ஊறி உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பெருசாக நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அது காயறதுக்கு ஒரு 10-15 நாள் கிட்ட ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அடிக்கடி காய வச்சு எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது நல்லா சுருண்டு சின்னதாக ஆகிடும் அந்த உருண்டை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது எனக்கு எப்படியும் ஒரு 1 வீக்குள்ளேயே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த டைமில் நீங்கள் கறி துண்டு இல்லைனா வரமிளகாய் ஏதாவது இந்த மாதிரி நடுவில் போட்டுட்டு காய வச்சுருங்க. இந்த மாதிரி போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசனைக்கு, அதாவது இந்த வடக வாசனைக்கு வெளியில் காய வைக்கும்போது இந்த காற்று கருப்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கறி துண்டு வரமிளகாலாம் சேர்த்துப்பாங்க. ஸோ இதை சேர்த்து காய வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கிச்சன் வேலையை பார்க்க வேண்டியது தான். இப்போ நான் தம்பிலாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா கிச்சனில் நம்ம காலையில் சாப்பிட்ட தட்டு பாத்திரம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அப்படியே சைட் பை சைட் நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் ரெடி பண்ணணும். அன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் இந்த கீரை ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு காமிக்கல. நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எப்போயோ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது எக்கு வச்சு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி நான் எதுலேயுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் இதில் ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து சாம்பார், கீரை இல்லைனா வந்து ரசம், இது மாதிரி சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கொஷின் சொல்ல முடியாது, ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது மாதிரி என்னுடைய லைஃப்பில் நெகட்டிவ் பீப்புள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்காங்கக்கா. எனக்கு வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல. நம்ம அவங்ககிட்டேருந்து எப்படி வந்து ஒதுங்கி இருந்து நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா வந்து எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள், வீடியோலையாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க.
இதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் ஷேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தானே இருக்குது. இப்போ என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வயசுக்கு நான் நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டேன். நிறைய விஷயம் பார்த்து அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு என்னுடைய ஃபேமிலி, அதாவது நான் பிறந்த வீட்டு ஃபேமிலியோட பேக்ரவுண்டு, நான் வளர்ந்த விதம் எல்லாமே அந்த மாதிரி. இங்கே வந்ததுக்கப்புறமும் நான், அதாவது மாமியார் வீட்டு சைடுக்கு வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அவங்ககிட்டருந்துலாம் நான் வந்து சில விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நெகட்டிவ் பீப்புள்னு பார்த்திங்கன்னா உங்களை போக விட்டு பின்னாடி பேசுகிறது, உங்கள் கூட இருந்தே வந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்லை நீங்கள் எது பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சி ஏதாவது பேசுறது, உங்களை ஹர்ட் பண்ணணுன்னே நினைக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஆளுங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னும் போது ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களெல்லாம் நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து எப்பயுமே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறவங்கள நினச்சி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏதாவது இப்போ ஒன்று சொல்கிறோம், இது பண்ணால் நல்லா இருக்கும்னு அதில் ஒரு திருத்தம் பண்ணுறவங்கள நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகலாம். பட் நல்லது பண்ணாலும் சரி, இல்லை இது எது பண்ணாலுமே அவங்க வந்து உங்களுக்கு குறையாக பேசுகிறாங்கன்னும் போது அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி நிறைய விஷயம் நமக்கு வந்து லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதையோ இல்லைன்னா அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையோ வந்து அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து டவுன் ஆகணும், நீங்கள் வந்து நம்ம நினச்சி அவங்க வந்து ஹர்ட் ஆகணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நீங்களே வழி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கோ, இல்லை நம்ம இப்படி பண்ணியும் அவங்க இப்படி இருக்காங்க பாருன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்து காமிக்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சரியான பதிலடின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஃபேமிலியை தாண்டி மூணாவது மனுஷங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் தயவு செஞ்சு அவங்களெலாம் உங்கள் பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு நான் சொல்வேன். சேஃப்ன்றதை விட நம்ம லைஃபுக்கு அதுதான் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் பீப்புளை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க, சிம்பிளாக அவ்வளோதான். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து அவங்களுடைய லைஃப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து நம்மளுடைய மனசு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அதை எப்படி டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எதுக்குமே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான். அவங்க இப்படி சொல்கிறதும் கொஞ்ச நாள் தான். அதை காதில் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது பெருசாக தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க இது பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்களோலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து நான் பதில் கொடுக்காமல் இருந்ததுக்கு இவ்வளோ நாள் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி மற்ற சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய பதில் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து அவங்க கொஞ்சம் ஆறுதல் ஆவாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த முட்டை மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் லாஸ்ட்டாக வேக வச்ச முட்டையை 4 ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் போட்ட பொருள்லாம் என்னென்னு உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை மசாலா இது. நல்லா சாம்பார், கிளி போட்ட சாம்பார், காய் போட்ட சாம்பார், இல்லை ரசம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் போல் ஆகிடுச்சு. நான் தம்பியெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தேன் இல்லையா, என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நானும் அர்ஷத் குட்டியும் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணோம். உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரோவிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் மிக்ஸி தான் வாங்கியிருந்தேன். நான் அது இப்போயே சொல்லிடுறேன். மிக்ஸி வாங்கிட்டு அது வந்து உங்களுக்கு என்ன பிராண்டு, எவ்வளோ ரேட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து மிக்ஸி அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் வாங்கின பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ஏரிஸில் அரௌண்ட் 6000 ஆச்சு இதோட ரேட்டு. இதில் 4 ஜார் கிடச்சிருக்கு. அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். இதோட டெமோலாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் இந்த சம்மருக்கு ஏசி தான் வாங்கியிருப்பேன் இல்லை ஏர் கூலர் வாங்கியிருப்பேன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அது நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஏசி இருக்குப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால் ஏசிலாம் வாங்கலை, பட் அது ரிப்பேரில் இருக்குது. இருந்தாலும் நான் ஏசிலாம் வாங்கலை, நான் மிக்ஸி தான் வாங்கினேன். எனக்கு ஏன் நான் மிக்ஸி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய மிக்ஸின்னா நான் என்னோடய மேரேஜுக்காக என்னோடய அப்பா அம்மா வாங்கி கொடுத்த மிக்ஸி தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் அம்மா அப்பா வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து என்னுடைய மிக்ஸி அத்தை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு அதை நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸி எனக்கு கொடுத்து விட்டாங்க. அதை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்கன்னா, நல்லா உடச்சி அந்த பட்டனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருந்துச்சு. அதை நான் வந்து கையை வைக்க முடியாது. இப்போ நான் ஜாரை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பட்டன்லாம் நம்ம வந்து 1 2 3லாம் அழுத்திட்டு இருக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளக் பாயிண்ட் போட்டுட்டு சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் மிக்ஸி ஓடும். அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயம் எனக்கு ஷாக்லாம் அடிச்சிருக்கு. அதனாலே நான் வந்து பயந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் புதுசாக மிக்ஸி வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வந்து எனக்கு இந்த மிக்ஸியை நல்லா மாற்றியாவது கொடுங்க, சரி பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் ஓட்டி எனக்கு இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காரு புது மிக்ஸி. என்னுடைய பழைய மிக்ஸி நான் வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா வந்து அதை சரி பண்ணிப்பார். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க, இது நான் யூஸ் பண்ணிப்பேன். எங்கம்மா போயிட்டீங்க? டேய், அட்டை உள்ள தானே இருக்க? ஐயோ, அட்டை தனியாக நவுந்து போகுது, பயமாக இருக்கு அர்ஷத் குட்டி. அம்மாவுக்கு தனியாக இருக்கல்ல, பயமாக இருக்குப்பா. நீ வந்துடுடி. அங்க இருக்கியா? டேய் திருட்டு பயலே, அதான் உன் வீடா? சரி போய் பூந்துக்கு. அடுத்து நான் மிக்ஸியில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த விலாகில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சத்து மாவு ரெசிபி போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். இதுவே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு, 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ சாயந்தரம் பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூ வச்சு விளக்கேற்றிட்டு அப்படியே நார்மலாக எப்பயும் போல் ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதோட நான் அந்த விலாகை முடிச்சிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி விலாக் போடுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.